பணி ஆணை மற்றும் நிலுவைத் தொகை பெறுவதற்கான உத்தரவை வழங்க லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்ற நீலகிரி தொடக்க கல்வி அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். தற்காலிக ஆசிரியர் ஜான் சிபுவுக்கு நிலுவைத் தொகையாக 25 லட்சம் ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உத்தரவை வழங்க மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஜான் சிபு தெரிவித்ததை அடுத்து உதகையில் உள்ள தனது வீட்டில் லஞ்சம் பெற்றபோது சந்தோஷ் கைது செய்யப்பட்டார். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மூலசமுத்திரம் பகுதியில் துணை மின் நிலையத்தில் காப்பர் கம்பியை திருடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாகன சோதனைக்கு நிற்காமல் சென்ற ஆட்டோ மற்றும் பைக்கை காவலர்கள் விரட்டி சென்று மடக்கி பிடித்து சோதனையிட்டதில் சாக்குப்பையில் வைத்திருந்த காப்பர் கம்பிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து நன்னடத்தை காரணமாக விடுதலையான பழனிசாமி உட்பட 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். கோயம்புத்தூர் வேடப்பட்டி அடுத்த அஜனூர் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் கட்டுமான பணிகளை ஒப்பந்ததாரர் பாதியிலேயே விட்டுச் சென்றதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் பணிகள் முழுமை பெறாமல் உள்ளன. உணவிடம், கழிவறை, அலமாரி உள்ளிட்ட இடங்களில் செங்கற்கள் பெயர்ந்துள்ளன. ஜன்னல்கள் சற்றே பூசி விடுபட்ட நிலையில் இருப்பதால் எப்போதும் விடலாம் என்ற அபாயத்தில் இருக்கிறது. இதனால் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் தமிழரசன், பரத்வாஜ், விஷால், திலீபன் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் 4 பேரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டார். மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீன மெட்ரிக் பள்ளியின் ஆண்டு விழாவில் யோகாசனம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைத்து மாணவிகள் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பத்மாசனம், வஜ்ராசனம், சர்வங்காசனம் உள்ளிட்ட 40 ஆசனங்களை மாணவிகள் செய்து காட்டி அசத்தினர். கடலூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்க வைத்திருந்த தோரணங்களில் இருந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை மக்கள் முண்டி அடித்து பறித்துச் சென்றனர். விழா நடைபெற்ற மஞ்சக்குப்பம் மைதானத்திற்கு வெளியே காய்கனிகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. விழா முடிந்தவுடன் அங்கு வந்தவர்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களை போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் கம்பீரமாக நடந்து வரும் ஒற்றை யானையின் காட்சிகள் தான் இவை. 9 வனத்துறை சோதனை சாவடி அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலையில் மிகப்பெரிய காட்டு யானை ஒன்று ஒய்யாரமாக நடந்து வந்துள்ளது. அப்போது அப்படியாக சென்ற சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் யானையை தொடர்ந்து புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுத்துள்ளனர். தற்போது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜான்சிராணி ஆறுமுகம் தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் மாட்டுக் கொட்டகைக்கு சென்ற ஜான்சிராணி வீட்டின் முன்பு அருந்து கிடந்த மின்கம்பியை கவனக்குறைவாக மிதித்ததாக தெரிகிறது. இதில் மின்சாரம் பாய்ந்து துடிதுடித்து உயிரிழந்தார். கோவை மாவட்டம் தடாகம் அருகே வீட்டின் சோஃபாவில் பதுங்கியிருந்த பாம்பை வனத்துறையினர் பிடித்தனர். திருவள்ளுவர் நகரில் உள்ள வீட்டின் சோஃபாவில் சுமார் 6 அடி நீள சாரை பாம்பு பதுங்கியிருந்துள்ளது. இதையடுத்து வீட்டிற்கு வந்த வனத்துறையினர் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். கடந்த 10 நாட்களில் ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 729 கிலோ கஞ்சாவை இந்திய போதைப் பொருள் தென்மண்டல அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். வெள்ளிக்கிழமையன்று லாரியில் கடத்தி வந்த 300 கிலோ கஞ்சாவை செங்குன்றம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடியில் பறிமுதல் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள இளம் வாழமுக்கு மகாதேவர் கோயிலில் கொடியேற்று விழா நடைபெற்றது. தமிழ்நாடு, கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வருகிற 26ஆம் தேதி மகா பொங்கல் விழாவும் மார்ச் 1ஆம் தேதி ஆராட்டு விழாவும் நடைபெற உள்ளது.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரியில் 3 நாள் ஓவிய கண்காட்சி தொடங்கியது. அரசு கவின் கலைக்கல்லூரி சார்பில் தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஓவிய கண்காட்சியில் வண்ணக்கலைத்துறை, காட்சி வழி தகவல் வடிவமைப்பு துறை, சிற்பக்கலைத்துறை ஆகிய துறைகளில் பயிலும் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான ஆயில் வண்ணம், அக்ரிலிக் வண்ணம் மற்றும் நீர்வண்ண ஓவியங்கள் காண்போரை வெகுவாக ஈர்த்தன. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவரது தாய் மாமன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் நடந்த குட் டச் பேட் டச் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவி ஒருவர் ஏற்பாட்டாளர்களிடம் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் சிறுமியின் தாய் மாமாவான மோகன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலத்தில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருடியவரை பொதுமக்கள் பிடித்து கட்டி போட்டு காவலர்களிடம் ஒப்படைத்தனர். சீலநாயக்கன்பட்டி அருகே பாலாஜி நகரில் 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்து திருட முயற்சி செய்தவரை அப்பகுதி பொதுமக்கள் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் அவர் பெயர் சங்கர் என்றும் சற்றே மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை அவரது உறவினர்களிடம் காவலர்கள் ஒப்படைத்தனர். வாரத்தில் 5 வேலை நாட்கள், வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரத ஸ்டேட் வங்கி கிளை முன்பு நடைபெற்ற போராட்டத்தின் போது வங்கிகளின் கடன் வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும், சேமிப்பு கணக்குகளின் வட்டி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே இருசக்கர வாகனமும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மலத்தான்குளத்தைச் சேர்ந்த சமுத்திரராஜி திருமானூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது நேருக்கு நேராக மோதினார். இதில் பலத்த காயமடைந்தவர் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுர ஆதீனம் மடத்தில் ரசாயனம் இல்லாத இயற்கை உரம் தயாரிக்கும் தொழிற்கூடத்தை ஆதீனம் திறந்து வைத்தார். தருமபுரம் ஆதீன மடத்திற்கு பக்தர்கள் கொண்டு வரும் பூக்கள், பூமாலைகள் மற்றும் மடத்தை சுற்றியுள்ள மாமரம் உள்ளிட்ட மரங்களின் இலைகள், மரக்கழிவுகள் காய்ந்து வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவற்றை மறுசுழற்சி செய்து உரம் தயாரிக்கும் ஆலையை தருமபுரம் ஆதீனம் திறந்து வைத்தார். மாவட்டம் ஏற்காட்டில் 48வது மலர் கண்காட்சிக்கான ஆரம்பகட்ட பணிகளை தோட்டக்கலைத்துறையினர் தொடங்கியுள்ளனர். ஆண்டுதோறும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெறும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக அன்னை பூங்காவில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பால்சம், ஜினியா, சால்வியா, டேலியா என 2 லட்சம் மலர் செடிகளின் விதைகளை நடும் பணிகளை தொடங்கியுள்ளனர். தஞ்சாவூரில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கொத்தனாரை காவல்துறையினர் கைது செய்தனர். சாய்னாபுரத்தைச் சேர்ந்த ஆசைமணி என்பவர் மூர்த்தி சாலை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் திருட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கொத்தனார் வேலை பார்த்து வந்த ஆசைமணி பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இரவில் சென்று திருடுவதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கைது நடவடிக்கையின் போது தப்பிக்க முயன்று கீழே விழுந்ததில் ஆசைமணிக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஜல்லி மற்றும் எம்சான் விலை உயர்வை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஒப்பந்ததாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலை ஏற்றத்தை கண்டித்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து ஜல்லி, எம்சான் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றி வந்த நூற்றுக்கணக்கான லாரிகளை கோவில்வெண்ணி, நெடுவாக்கோட்டை, சிரமங்கலம் ஆகிய இடங்களில் மறித்து ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி 11 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காரைக்கால் மீனவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. இதையடுத்து மீனவர்களை விடுவிக்க கோரி காரைக்கால் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். காரைக்கால் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அரசு ஊழியர் வீட்டில் 30 சவரன் நகைகளை திருடிய ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை காவலர்கள் கைது செய்தனர். காரியாபட்டி அருகே கே செவல்பட்டியில் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றி வரும் ஆண்டாள் தேவி என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 30 சவரன் நகைகளை திருடிய வெம்பக்கோட்டையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கணேசனை காவலர்கள் கைது செய்தனர். இந்நிலையில் திருட்டில் ஈடுபட்ட கணேசனுக்கு உடந்தையாக இருந்த பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர் கண்ணன்குமாரை காவலர்கள் தேடி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அகத்தியர் தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் டாஸ்மாக் கடை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவர்களை சமாதானமாக கலைந்து போகச் செய்தனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கணினி அறையில் பாடம் எடுக்கும் போது ஆசிரியர் டேவிட் மைக்கேல் பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவிகள் ஆசிரியரிடம் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய காவலர்கள் ஆசிரியர் டேவிட் மைக்கேலை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். புதுச்சேரியில் அரவிந்தரின் முக்கிய சீடரான ஸ்ரீ அன்னையின் பிறந்த நாளையொட்டி பக்தர்கள் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். சுதந்திர போராட்ட வீரரும் ஆன்மீகவாதியுமான மகான் அரவிந்தரின் முக்கிய சீடராக விளங்கியவர் ஸ்ரீ அன்னை என்று அழைக்கப்படும் மீரா. அரவிந்தருக்கு பின்னால் ஆசிரமத்தை நிர்வகித்து வந்த இவரின் பிறந்த நாளையொட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பக்தர்கள் அதன் பின் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரை கண்டித்து கோவை ஆட்சியரிடம் புகார் அளிக்க வந்த திருநங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தங்களை தரக்குறைவாக நடத்துவதாகவும் எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளாமல் வழக்கு பதிவு செய்வதாகவும் திருநங்கைகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியபின் குறிப்பிட்ட சிலரை மட்டும் ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் அனுமதி அளித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் கைவினை விற்பனை கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். கைத்தறி, வீட்டு அலங்கார பொருட்கள், பட்டு சேலைகள், மரச்சிலைகள், ஓவியங்கள் என பல வகையான கைவினை பொருட்கள் 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க சிறு குறு நிறுவனங்கள் புத்துயிர் பெற வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் பேசிய அவர் இளைஞர்களின் டிகிரி மதிப்பற்றதாக இருப்பதாகவும் வேலை தராத டிகிரி குப்பைக்கு சமம் என்றும் கூறினார். வேலைவாய்ப்பை அதிகரிக்க ஜிஎஸ்டி திருத்தி அமைக்கப்பட வேண்டும் எனவும் தொழில்துறையினருக்கு வங்கிக் கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மகா கும்பமேளாவில் பக்தர்கள் புனித நீராடிய பின் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருகை தருவதால் நெரிசல் அதிகரித்துள்ளது. நேற்று கோயில் வளாகத்தில் லட்சக்கணக்கானோர் கூடியதால் இரவு 10 மணி வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதனால் அயோத்தியில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.